சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செஸ் ஒலிம்பியாடில் சுற்று 3ல் இந்தியா வந்து ஹங்கேரியோட பி டீமோட வந்து மோதிருந்தாங்க. அதில் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் கோசாக் அப்படிங்கிற பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா விளையாடி இருந்தார். அந்த ஆர்டர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி நடக்க போகிற டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்காது. அதுக்கு போல் நம்ம அக்டோபர் 2 அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டோர்னமெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்களும் வந்து கலந்துக்கலாம். அதே போல் அந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் என்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களால் வந்து போட்டி போட முடியும். ப்ளஸ் ஃபஸ்ட் ரவுண்டோட அனௌன்ஸ்மெண்ட், அதாவது பேரிங் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து முன்கூட்டியே தெரிவிச்சிருவோம். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் உங்களோட பதிவை இப்போ தொடங்கலாம். ஸோ இப்போ கேம் வந்து பார்க்கலாம். நம்ம குகேஷ் வந்து கேம் D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு போகோ இண்டியன் செட்டப் மாதிரியான ஒரு ஐடியா பார்க்குறோம். நான் செக்கு கொடுத்ததுக்கப்புறம் நைட் B D2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் B6 பிஷப் E7 இதுதான் வந்து காமன் ஐடியா. பட் இங்கே வந்து அவர் D5 விளையாடுறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரண்ட்ஃபீல்டு வேரியேஷன் சொல்கிறாங்க. நேம் டசன்ட் மேட்டர், பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இது பிடிக்கும்னு அடுக்கடி சொல்லுவேன் இதை. ஸோ குயின் A4 செக், நைட் C6 விளையாடுறாரு. நைட் C6 ஃபோர்ஸ் பண்ணுறாரு குகேஷ். பான் E3 அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் அந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க்கு. பிஷப் E7 போகிறதுனாலும் போகலாம், பட் அவர் இங்கே வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு. அண்ட் இடத்துல ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான மூமெண்ட் ஆல்ரெடி இந்த கேம். ஏன் வந்து குகேஷ் இயர்லியராக குயின் A4 செக் கொடுக்குறாரு, ஏன் A3 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் பிஷப்பை ஏன் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அதே போல் அவர் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்தப்ப நைட் B D2 விளையாடிருக்கலாமே, பிஷப் D2 விளையாடிருக்கலாமே, இந்த மாதிரியான கேள்விகள். ஐடியா என்ன அப்படின்னா, அவர் நைட் E4 விளையாடி பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா சேஸ் பண்ணுறாரு, அல்லது E4ல் ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளாக்கேட் வந்து இயர்லியராகவே க்ரியேட் பண்ணுறாரு. நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ரூக் D1. ஸோ குயின் A4 செக் மூலயமா நமக்கு ரூக் D1 வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஸோ நைட் E7 அதுக்கப்புறம் பிஷப் D3, பான் B6 அதுக்கப்புறம் குயினை வந்து ரீட்ரீட் பண்ணிடுறாரு. ஸோ ரீட்ரீட் பண்ண பின்ன பிஷப் B7 டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபேன் ஷாட்டர் செட்டப்பில் பிளாக் வந்து சஃபர் ஆகக்கூடிய டிப்பிக்கலான ஒரு சஃபரிங் தான் இந்த கேமில் நான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் அதை வந்து டிப்பிக்கலான சஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த பொசிஷனில் எக்ஸாம்பிளுக்கு கேசல் பண்ணிடுறாரு குகேஷ் இந்த நிலையில். இங்கே இந்த மாதிரி கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து E4ல் வந்து நமக்கு அட்டாக் இருக்குது. அப்போது இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ நைட்டை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணலாட்டியும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பானை எப்படியாவது நீங்கள் கேப்சர் பண்ணி பிஷப்க்கு உயிர் கொடுக்கணும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையும் கூட இந்த கேமில். ஸோ எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ H6 விளையாடுறாரு. பின் அதுக்கு பதில் இந்த இடத்துல நான் ஒரு அதாவது என்னோட லெவலோட கால்குலேஷன் படி நான் ஒரு மூவ் கன்சிடர் பண்ணேன். பட் அது மிகப்பெரிய கொடூரமான ஒரு கேவலமான ஒரு வேரியேஷன் அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு ஷார்ட்கட் கால்குலேஷன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் E4 விளையாடலாமா? ஆக்சுவலாக பிஷப் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி, பட் விளையாடலாமா? இந்த மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் சென்டர் நமக்கு கிடைக்கும். இந்த பானையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சோம்னா, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிளாக்கால் நைட்டு G6 விளையாட முடியும். ஐடியா என்ன அப்படின்னா, இங்கே டிஸ்கவரி கொடுக்குறாரு. சரி நம்ம பானை தான் ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து பானை வெட்டணும் அப்படின்னா, இந்த இடத்துல F5 இருக்குது. F5க்கு அப்புறம் நைட்டை ஓட வைக்கிறோம். நைட்டு வந்து நேச்சுரலாக நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் G2. அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஷப் எங்கேயும் போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மூவ் ஆகிடும். அந்த 4-5 மூவ்க்குள்ள பிளாக் உங்களை க்ரஷ் பண்ணிவிடுவார். இன்கேஸ் பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயராக இருந்தால். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி விளையாட முடியாது. கேசல்ஸ் அதுக்கப்புறம் H6, பிஷப் C1 அண்ட் தென் பான் டு A5. இப்போ அதே போல் தான் பிஷப் வந்து நமக்கு இந்த பிஷப்பை மட்டுமே நம்ம வந்து கொஞ்சம் தர குறைவாக பேசியிருந்தோம். அதே போல் தான் இங்கே பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பேடாக தான் இருக்குது. 2 பேருக்குமே பேட் பிஷப்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு பிஷப் வந்து எப்போ பேட் பிஷப்னு சொல்லலாம், தன்னுடைய பானுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா மாட்டிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா பிஷப்பையும் நம்ம பேட் பிஷப்னு சொல்லுவோம். பான் டு B3, நைட் G6 அண்ட் தென் பிஷப் டு B2. இந்த பிஷப் B2 விளையாடினதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பிஷப்பை குகேஷ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒலிம்பியாடோட ஃபஸ்ட்டு சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேம் நம்ம பார்த்துருப்போம். பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதாவது 2வது சுற்றில் தான் குகேஷ் ஆடினார். அதில் பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணும்போது தன்னுடைய 8th அண்ட் 7th ரேங்கில் மட்டுமே தன்னுடைய பீசஸை வந்து வச்சுட்டு இருந்தார். பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் தெரியும். அதை கூட சொல்லியிருந்தேன், எப்படி இந்த பொசிஷனை வந்து வெளியில் வர போகிறாரு அப்படின்னு நான் வந்து லைவ்லையும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கேம் அனலைஸ் பண்ணும்போதும் சொல்லியிருந்தோம். அதே போலவே இந்த பிஷப்பை இவர் வந்து இந்த பிஷப் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாரு அண்ட் பிளாக் எப்படி இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேட்டிலாக இருக்கும். பிஷப் B2க்கு அப்புறம் F5. ஸோ F5க்கு அப்புறம் A4 வந்து விளையாடுறாரு. ரூக் F7. அதுக்கப்புறம் நைட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுட்டு F3 ஐடியா. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா,
F3 E4 அண்ட் பான் கேப்சர் பண்ணால் இன்னும் ஃபர்தர் அட்வான்ஸ் பண்ணி பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஐடியா. அவ்வளோ ஈஸி கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து ஓரலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ருக் C8 விளையாடுறாரு. அதே போல் பிளாக்குக்கு நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி இங்கே அழகாக ஒரு பிளான் போட்டிருக்கோம், F3 E4, ஸோ தட் நம்மளுடைய பிஷப் வந்து ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் அவர் பாயிண்ட். அதே போல் தான் பிளாக்குக்குமே. அப்போ அவர் வந்து இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், C5 பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ தட் இந்த பான் அட்வான்ஸ் பண்ண ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணாவது நம்ம வந்து பீஸை கேமுக்குள்ளே கொண்டு வரணுன்றது தான் பாயிண்ட். ருக் C8 அதுக்கு பதில் C5 வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக இருந்திருக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி ஸோ இப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து D4க்கு அட்வான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் இந்த மாதிரி நிலையில். பட் ஆனால் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது இப்போதைக்கு. ருக் C8 விளையாடுறாரு. F3 அதே போல் நிறைய தடவை பிளாக்குக்கு வந்து C5 ஆப்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சென்டரை பிரேக் பண்ணுறதுக்கு. பட் அவர் ரொம்ப அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். பிஷப் E2 ஏன்னா இந்த நிலையில் கூட நீங்கள் C5 விளையாட முடியும். ஸோ C5க்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து குகேஷ் வந்து C5 விளையாட முடியும். இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோரும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணீங்க அப்படின்னா C6 இன்னும் ரொம்ப மோசமான நிலைமை உங்கள் பிஷப்க்கு. பிஷப் A8க்கு அப்புறம் பிஷப் A6, ருக் B8 அண்ட் தென் கேமை கண்டினியூ பண்ணலாம். லிட்டரலாக இந்த 2 பீஸும் டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோயிங் பேக் பிஷப் E2 அதுக்கப்புறம் குயின் E8, நைட் டு D3. ஸோ நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த நைட்டு ஓகே ஒரு தடவை கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிஷப்போட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் இன்னொரு முறையும் அந்த ஸ்கொயருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரூக் E1, நைட் E7, அதுக்கப்புறம் பிஷப் F1. பிஷப் F1 வந்ததுக்கப்புறம் நைட் C6 போயிட்டு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பிஷப் A3 போடுறாரு குகேஷ். நைட் F6, நைட் F6 அப்புறம் ருக் C1, ருக் D7, அதுக்கப்புறம் நைட் F4. இப்படி பயங்கரமான ரீமனூவரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அண்ட் நம்ம வந்து இப்போது 25வது மூவ் வந்து நம்ம வந்திருக்கோம். குகேஷ் 25வது மூவ் ஆடிட்டார். பிளாக் வந்து குயின் F7 விளையாடுறாரு. இங்கே வந்து 9.5 நிமிஷம் இருக்குது ஆக்சுவலாக கொசாக்கு. அவர் குயின் F7 ஆடும்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு 5 நிமிஷத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து C5 வந்து பிரேக் பண்ணுறாரு. C5க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ருக் D8 விளையாடுறாரு. சரி, இன்னொரு கேள்வி, இதை வெட்டலாமான்னா கண்டிப்பாக வெட்டக்கூடாது. ரொம்ப மோசமான நிலைமை என்ன கேட்டிங்கன்னா இதை. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் இருக்கக்கூடிய வீக்னஸை வந்து டார்கெட் பண்ணுறது. ஏ பானும் வீக் பான் தான். ஸோ இதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஆக்சுவலாக வந்து கேம்லேயுமே நடக்கும். ஸோ எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். பிஷப் B5, நைட் D7, குயின் D2 அண்ட் தென் குயின் F6. ஸோ குயின் F6 பதில் G5 வந்து விளையாடலாம். பட் அதே ஒரு மூவ்க்கு அப்புறம் விளையாடுவார். ருக் C2, G5, நைட் டு D3, நைட் DB8. நைட் DB8க்கு அப்புறம் ருக் E7 விளையாடுறாரு. ருக் C1 விளையாடுறாரு. ஏன்னா பானை வெட்டிட்டு நம்ம வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும்போது C8ல் ஏதாவது ப்ரெஷர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குயின் G7 போகிறாரு. C7 பாதுகாப்பு கொடுக்குறாரு. குயின் E1, குயின் G3 ஐடியா தான். ஸோ கிங்கை வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக கார்னரில் மூவ் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் E5. இந்த பொசிஷனில் வந்து H4 வந்து நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ் ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு. ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இந்த பக்கம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவருக்கு தான் வீக்னஸ் ஜாஸ்தி இருக்குது. ப்ளஸ் நம்மளுடைய பீசஸ் வந்து குயின் சைட்லேயும் இருந்தாலும் யாரோட பீஸ் வேகமாக கிங் சைடில் வர முடியும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பீஸ் மட்டும் தான் வர முடியும். எஸ்பெஷலி அவரோட பிஷப் அண்ட் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிருக்க இந்த நிலையில் நம்ம ஈஸியாக ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் பண்ணிடலாம். குயின் இந்த பக்கம் கொண்டு வரலாம், நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணலாம் இன்கேஸ் கேப்சர் பண்ணிவிட்டு கூட. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியுன்றது தான் ஐடியா. சப்போஸ் G-takes H4னா ரொம்ப மோசமான நிலைமை ஆக்சுவலாக. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் H5ல் ஒர்க் பண்ணலாம் நம்ம. அப்படி இல்லை நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டு குயின் G3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் தென் நான் சொன்ன அதே இது தான் ஓவராலாக சொன்னதை இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியான ஒரு கன்வர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால் H4 ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம குகேஷ்க்கு. டைம் ப்ரெஷர் அவருக்கு 10 நிமிஷம் இருக்குது. அண்ட் அதை விட பயங்கரமான டைம் ப்ரெஷர் கொசாக்கு. ஏன்னா அவர்கிட்ட 31 வினாடிகள் மட்டுமே இருக்குது இந்த நிலையில். ஸோ நைட் E5, நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஃபைனலாக அதை கேப்சர் பண்ணிடுறாரு. D-takes E5. ஸோ D-takes E5க்கு அப்புறம் C6 விளையாடுறாரு. இந்த நிலையில் வந்து நீங்கள் பிளண்டர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பிஷப் B2 அப்புறம் ரூக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் திஸ் இஸ் லாஸ்ட். ஸோ அதனால் C6 விளையாடுறாரு. C6 அப்புறம் பிஷப் D3, B-takes C5 அண்ட் தென் ரூக் takes C5. அதாவது எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கார் குகேஷ். ஸோ அதுதான் விஷயம். நம்ம இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். பொதுவாக செஸ் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பொறுமையை வளர்த்துக்கோங்க. எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிஷப் பெரிய ஸ்கோப் இல்லாத மாதிரி இருந்தது டாஸ்குவார் பிஷப்க்கு. ஆனால் அதை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் பார்த்தீங்களா. ப்ளஸ் அந்த ஈப்பான வெட்டவும் முடியாது. இப்போ ஒரு கட்டத்தில் வந்து வெட்டிடுறாரு. ஆனால் அது என்ன அப்படின்னா பிஷப் மேலே வந்து டைம் கெயின் பண்ணுறதுனால அப்படி உங்களுக்கு தெரியும்.
பட் ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா C2ல போட்டதுக்கப்புறம் பிஷப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் கொடுக்குறாரு ஃபைனலி 40வது மூவில். ஏற்கனவே பிஷப் A3ல ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்தது, பட் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதிரி ஒரு டயகனல் இருக்கிறது பெரிய விஷயம். B2 இந்த பொசிஷனில் இங்கே ஒரு பானை வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதாவது பிளாக்குக்கு சென்டர் செம ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ஏ பான் வந்து பாஸ் பானாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சென்டர் வந்து உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பானை அவுட் ப்ளே பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஸோ எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். ரூக் டெக்ஸ் A8, பிஷப் டெக்ஸ் A8க்கு அப்புறம் சிம்பிளாக A5, கிங் H7, A6ன்னு சொல்லி ஜஸ்ட் புஷ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காரு. அப்போ மேலே ப்ரெஷர் பண்ணுறாரு. டைம் கண்ட்ரோலர் ரீச் பண்ணாலுமே இந்த பொசிஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். B4, அதுக்கப்புறம் குயின் A7 அண்ட் தென் ரூக் C5 ஒரு பிளாக்கேட் க்ரியேட் பண்ணுறாரு. குயின் E7க்கு அப்புறம் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. 2 பக்கமும் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. நீங்கள் சப்போஸ் தவறி குயின் இங்கே 7th ரேங்க்ல இல்லாத போது நீங்கள் பானா புஷ் பண்ணிங்க அப்படின்னா மேட்டை டெலிவரி பண்ணலாம். அதே போல் ஒரு மேட்டை தான் அவர் ஆக்சுவலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவார் ஃபைனலி. ஸோ ரூக் D8, அதுக்கப்புறம் குயின் C2, குயின் C2க்கு அப்புறம் E4, E4க்கு அப்புறம் அவர் பானை வெட்டிடுறாரு ஆக்சுவலாக. ஸோ வெட்டினதுக்கப்புறம் F takes E4 அண்ட் தென் பான் டு B5. ஸோ பொசிஷனை வந்து பிரேக் பண்ணி ரூக் C7 ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ அதனால் அது கேப்சர் பண்ண வாய்ப்பு கிடையாது. அதனால் பானால் வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் ரூக்கை வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பன் ஃபைலில் போடுறாரு அவர். அதுக்கப்புறம் பிஷப் டு B5, பிஷப் B5க்கு அப்புறம் நைட்டை வந்து E7ல் போட்டு பானுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. பட் இங்கே ஒரு க்யூட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் D5 பில்லியன் ரூக் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலி. ஆனால் அதை வெட்டல அவர். வெட்டியிருந்தார் அப்படின்னா மேட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் வெட்டும்போது குயின் டெக்ஸ் E4 செக்கோட வரும். கிங் G8 போனீங்க அப்படின்னா குயின் G6 செக்கு, குயின் G7 அண்ட் தென் குயின் டெக்ஸ் G7 மேட். அந்த காரணத்தில் ரூக் F7 விளையாடுறாரு. பட் ரூக் F7க்கு அப்புறம் சிம்பிளாக குயின் டெக்ஸ் E4 செக் எனிவே விளையாடுறாரு. பின்ன கிங் G8 போன பின்ன குயின் டு D4 விளையாடுறாரு. 2 பக்கமும் பேட்டரியை ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டரி ஆக்சுவலாக. ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து 54வது மூலை எந்த காரணம்னே சொல்லவே இல்லை. இங்கே மேட்டை த்ரெட்டன் பண்ணியிருக்கிறது, அந்த மேட்டை தடுக்க முடியாது. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் பிளாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இன்னொரு இது வந்து யோசனை பண்ணும்போது, மேட்டை வந்து நம்ம H8ல த்ரெட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ H8 கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்ரலி யூ கேனாட் கவர் இட். எக்ஸாம்பிள் ஒரு 2-3 நான் உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. நைட் G6 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப் D3. பிஷப் D3யோட ஐடியா டைட்டை வெட்டிட்டு திரும்ப செக்மேட் பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்சிங் மூவ்ஸ் லைக் பீசஸை ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியான மூவ்ஸ் தான் விளையாடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மூவ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பென் ரூக்கால வெட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பொசிஷனை யாரும் விளையாட விரும்ப மாட்டாங்க. அல்லது நீங்கள் நைட் F5 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் குயின் H8 மேட்டு, அது நமக்கு பாசிபிளே கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து கிங் F8. ஸோ கிங் F8க்கு அப்புறம் ரூக் D8 செக் இருக்குது. நீங்கள் குயினை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ குயினை கொடுத்ததுக்கப்புறம் மேட் இன் 1. ஸோ பிஷப் வந்து G7 இன்னமும் கவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் மேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 மூவ்ஸில் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ஆதம் கொசாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து சூப்பரான ஒரு வெற்றியை வந்து இந்தியாவுக்காக ஈட்டி தந்திருக்காரு. அண்ட் எண்ட் ஆஃப் த ஒலிம்பியாடில் நீங்கள் எல்லா நியூஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு 10 பிளேயரை எடுத்துருக்குறாங்க. அதில் அர்ஜுன் எர்கேசியும் இருக்கிறாரு. அதாவது ஹிஸ்டாரிக்கலாக லாஸ்ட்டு 1972 ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 10 பிளேயரை சூஸ் பண்ணியிருக்காங்க. 10லேருந்து 15 பிளேயர். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குகேஷோட பர்ஃபார்மன்ஸை யாருமே வந்து பண்ணது கிடையாது. அதாவது 3000க்கு மேலே ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒலிம்பியாடில் பண்ணது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல் பண்ணதுனால அவருக்கு போர்டு 1ல் கோல்டு மெடலும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் டாப்பிக்குமே நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம் தம்ப்நெயில்ல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ விரும்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விரும்பி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு விருப்பத்தை தெரிவிங்க. அதே போல் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.